Hello friends, welcome to Windows 8 Tamil tutorial part 3. நான் சீனு. பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணனால நார்மலாக இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டார்ட் மெனுஸ் இருக்கும். நான் வந்து டெமோ அப்படின்ற பேரில் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் ரீசைக்கிள் பின் மட்டும் இருக்கும். மை கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸும் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு அதெல்லாம் எப்படி வர வைக்கணும், அதாவது நார்மலாக ஒரு விண்டோவில் இருக்கிற மை கம்ப்யூட்டரு நெட்வொர்க்கு அதெல்லாம் எப்படி வர வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சனலைஸ் போயிருங்க. போயிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐகான்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன டெஸ்க்டாப் வேணுமோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மை கம்ப்யூட்டர், அப்புறம் நெட்வொர்க்கு, யூசர் ஃபைல்ஸு, கண்ட்ரோல் பேனல். வேணும்னு உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் யூசர் ஃபைல்ஸ் எடுத்துடுறேன். வேணும்னு டிக் பண்ணிவிட்டு அதுக்கான ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த ஐகான்ஸை நம்ம வேறு ஐகான்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு இப்போ மை கம்ப்யூட்டருக்கான ஐகான்ஸ் வேறு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஐகான்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதாவது எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஐகான்ஸ் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் ஐகான்ஸ் எடுத்துருக்கலாம். அதெல்லாம் நான் எப்படி செட் பண்ணுறதுன்றதை நான் வேறு டுட்டோரியலில் சொல்கிறேன். இப்போ நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. நார்மலாக அதில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நான் அப்ளை கொடுத்தீங்கன்னா இங்கே செட் ஆயிரும். நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஆனீங்கன்னா இங்கே வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம ரெஃப்ரெஷ் எது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாச்சும் அப்போது நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோன்னா அதை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு மாதிரி இதாகும். அதுக்காக தான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறது. இப்போது நம்ம நார்மலாக போகிற மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ வந்து இதில் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். அதாவது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வியூவில் நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மீடியம், ஸ்மால் அப்படின்ட்டு இதில் இந்த அலைன் ஐகான் டு கிரிட் அப்படின்னு இருக்கிறத எடுத்து விட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் நம்மளோட இதுவை. தெரியுதுங்களா? இப்போது நான் அதை வந்து டிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். மீடியம் சைஸ் வச்சிட்றேன். அலைன் ஐகான் டு கிரிட் அப்படின்னு பார்த்தோன்னா அதை நான் இப்போ டிக் பண்ணிட்டேன்னா அதை நான் வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது. பாருங்கள், ஆட்டோ அரேஞ்ச் ஆகிக்கோன்னா அதுவே அரேஞ்ச் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து விட்டாலே ஒன்றும் ஆகாது. ஏன் அப்படின்னா அதாவது ஆட்டோ அரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணுங்கிறதுனால அதுவே அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதுவே நம்ம அந்த ஆட்டோ அரேஞ்சை கேன்சல் பண்ணிட்டோன்னா நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு வந்து விட்டுக்கலாம். ஏன்னா அந்த நம்ம அலைன் டு கிரிட் அப்படின்றத கொடுத்துருக்கிறதுனால. இப்போது உங்களுக்கு இங்கே 4 தான் இருக்குது, அதாவது 4 ஐகான்ஸ் தான் இருக்குது. ஓகே, இதுவே நீங்கள் மல்டிபிள்ஸ் ஐகான் நீங்கள் நிறைய ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நிறைய விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்த ஷோ டெஸ்க்டாப் ஐகான் அப்படின்றத எடுத்து விட்டோன்னா எல்லாம் மறைஞ்சு போயிடும். பாருங்கள், இப்போ அது கிளிக் கொடுத்தோன்னா வந்துடும். அதேமாரி நம்ம ஏதாச்சும் கேஜெட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னா அதுவும் ஷோ ஹைட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு எந்த கேஜெட்ஸும் இன்ஸ்டால் பண்ணல. கேஜெட்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நான் அது செஞ்சு காட்டுறேன். மற்றபடி இது பார்த்திங்கன்னா எந்த நேம் வைஸு ஷார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது ரெஃப்ரெஷ் உங்களுக்கே தெரியும். மீதி இந்த பர்சனலைஸ் இந்த கேஜெட்ஸ் இதெல்லாம் நான் வர கிளாஸில் இன்னும் கொஞ்சம் இதாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு பேசிக்காக இந்த விண்டோஸ் 8ல் ஐகான் செட் மட்டும் பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரா நான் பாருங்கள், இப்போ அந்த ஃபோட்டோஸ் அப்படின்றத நான் கிளிக் கொடுத்துட்டேன். இப்போ நான் எப்படி டெஸ்க்டாப் போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விண்டோஸ் 8ல் இருக்கிறது ஸ்டார்ட் மெனுவில் அது உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா 4 கார்னரில் தான் அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம கார்னர் கொண்டு போகும்போது அதுக்கு நம்ம காட்டும். இந்த கார்னர் நம்ம கொண்டு போகும்போது நம்ம அதுக்கு முன்னால் என்ன ஓப்பன் பண்ணமோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். தெரிஞ்சுங்களா? இங்கே அது கீழே இருக்கணும்னா மல்டிபிள் நிறையா இது ஓப்பன் பண்ணியிருந்தோன்னா அது ஒவ்வொன்றுத்தையும் காட்டும் கீழே இருக்கும்போது. இப்போ நான் டெஸ்க்டாப் போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் டெஸ்க்டாப் போனதோடனே ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணது வந்து இங்கே செட் ஆகிருக்கு. அது கிளிக் கொடுத்து டேரெக்டாக ஃபோட்டோக்கும் போய்க்கலாம். அப்படி ஸ்டார்ட் மெனுக்கு வரணுனாலே அதே ஒரு டைமில் ஷார்ட்டாக வந்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கிற இது எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்கே வேணும்னா இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமைசிங்கெல்லாம் இன்னும் நம்ம வர கிளாஸ்லாம் இன்னும் டீப்பாக பார்க்கலாம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஐகான்ஸ் மட்டும் பார்த்துப்போம். நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோஸ் அப்படின்றத க்ளோஸ் பண்ணோம்னா இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்து ரைட் கிளிக் கொடுத்தோம்னா க்ளோஸ் அப்படின்னு இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விண்டோவும் ஓப்பன் ஆகல. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச், ஷேரு, ஸ்டார்ட் பட்டன், டிவைஸ் செட்டிங் இதெல்லாம் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பற்றி வர கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.